ஸ்டார்ட். வணக்கங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் எங்கள் ஊர்லேருந்து டேம் மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இன்னைக்கு டேம் மீன் குழம்பு செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையானது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சிட்ருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சிட்ருக்கேன், வெங்காயம், பூண்டு, இஞ்சி லைட்டாக சேர்த்திக்கோங்க. எல்லாமே ஆட்டி வச்சு செய்யுங்க, அரைச்சி செய்யுங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு அது பச்சை வாசனை போக வரலையும் வதக்கி விடுங்க. வதக்கி முடிச்ச உடனே அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி, அதை எடுத்து ஊற்றுங்க. வேணுன்ற தண்ணி கொஞ்சம் கலக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட உடனே மீன் எடுத்து போடுங்க. நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் எடுத்து போடுங்க. போட்டு முடிச்ச உடனே கொத்தமல்லி தழை அது மேலே கொஞ்சோண்டு தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க. மூடி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் காலையில் பாருங்கள் இட்லி செய்து வச்சுருக்கேன். இட்லி மீன் குழம்பு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.